அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, வாட்ஸ்அப்பில் சலாமுக்கு பதில் அளிப்பது நிர்பந்தமா அப்படின்னு கேட்கிறாரு. சகோதரர்களே, சலாம் சொல்வது சுன்னத்து, சலாத்துக்கு பதில் சொல்வது வாஜிபு. சலாம் சொல்வது சுன்னத்து, சலாத்துக்கு பதில் சொல்வது வாஜிபு. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல சலாம் சொல்லணும் அதுக்கு பதில் சொல்லி ஆகணுமா அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய கம்பல்சரி கிடையாது. ஏன்னு சொன்னா சலாம் என்பது ஒரு மனிதருக்கு சொல்லணும் அல்லது ஒரு சபைக்கு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு மனிதருக்கு சொன்னார்னா அவர் அலைக்கும் சலாம், அவர் வாஜிப் பதில் சொல்றது வாஜிபு. இல்ல ஒரு சபையில அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அந்த ஒட்டுமொத்த சபையில அலைக்கும் சலாம் அப்படின்னு அவர் சொல்லணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தர் பதில் சொன்னாலும் போதுமானது. ஒருத்தர் பதில் சொன்னா போதுமானது. எல்லாரும் ஒட்டுமொத்த ஜமாத்தும் அவர் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. சோ அதே மாதிரி இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம் இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. சலாம் சொல்வது என்பது வாட்ஸ்அப்ல சலாம் சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. அது பதில் சொல்லடா நான் வாட்ஸ்அப்ல சலாம் சொன்னேன் ஏன் நீங்க பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி பெரிய ஹராம் மாதிரியும் பெரிய இது மாதிரி நினைக்கிறது. இது தவறு. வாட்ஸ்அப்ல சலாம் சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சலாம் என்பது நேருக்கு நேர் மனிதர்கள் சொல்வதும் நேருக்கு நேர் பதில் சொல்வதும் தான் இது கட்டாய அவசியம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் தன்னுடைய செய்தியை சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குரூப்ல யாராவது ஒருத்தர் சலாம் சொன்னா போதுமானது. குரூப்ல 254 பேரும் அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம் சொல்லணும் அப்படி அவசியம் கிடையாது. ஒரு பேச்சு ஆரம்பிக்க போறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் பதில் சொல்றவரு அலைக்கும் சலாம் சொல்லிட்டு ஒரு பதில சொல்லலாம். வெறும் சலாம் சொல்றதுக்கே வாட்ஸ்அப் குரூப் வைக்கிறது, சலாம் சொல்றதுக்காண்டி பதில் சொல்றதுக்காண்டி வைக்கிறது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தும் இல்ல. ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் இருக்கா, ஜும்மா முபாரக். வெள்ளிக்கிழமை ஜும்மா முபாரக், ஜும்மா இது ஒரு பிதாத். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வெள்ளிக்கிழமை காலையில அப்படி ஜும்மா முபாரக் சொல்லுங்கன்னு சொல்லி தரல. அது இபாதத்தும் கிடையாது, மார்க்கம் கிடையாது. எல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல டைப் பண்றது ரொம்ப ஈஸி தானே, அல்லது டைப் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லாமே கட்டும் பேஸ்ட் தானே, அங்க தூக்கி போறது, தூக்கி அங்க போறது, இது ரொம்ப ஈஸிங்கிறதுனால நேர்ல பார்த்தா சலாம் சொல்ல மாட்டான். நேர்ல ஒரு முஸ்லீமை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டான். அவனுடைய ஈகோ குறுக்க நிற்கும், அவனுடைய கூச்சம் குறுக்க நிற்கும், அவனுடைய சங்கோஜம் குறுக்க நிற்கும். ஆனா வாட்ஸ்அப்ல அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் இது என்ன சலாம்? இது ஒரு மூமினை நேர பார்த்தா சலாம் சொல்லணும், முசாஃபர் செய்யணும். அதான் ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்த சுன்னத்தான முறை.